வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். எடப்பாடி தான் இந்த தேர்தல் நெருங்க 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 கிட்டத்தட்ட தேர்தல் ஜுரத்திலேயே அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபி என்னதாயா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பீதியில இருக்கிறாரு. யாரை நம்புறது, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் பாடிட்டு இருக்காரு எடப்பாடி. என்ன ஏன்னாக்கா சுத்தி யாரை நம்புறது, யாரெல்லாம் நமக்கு நண்பர்கள், யாரெல்லாம் நம்ம கூடவே இருந்துட்டு பாஜகவுக்கு எடுபிடி வேலை செய்யறவங்க அப்படின்னு தெரியல. இதற்கு காரணம் விஜய். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது தேர்தல் நெருங்கிருச்சு. ஆனா 8-9 மாசத்துக்கு முன்னாடியே பாஜக முதுகுக்கு பின்னாடி, எடப்பாடி முதுகுக்கு பின்னாடி துப்பாக்கி வச்ச மாதிரி கூட்டணிக்கு கையை தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடிக்கு வேற வழி இல்லை, கூட்டணி வச்சுட்டேன். ஏன்னா எடப்பாடி அதாவது அதிமுக வேற யார் கூடயும் கூட்டணி போகக்கூடாதுங்கிறதுக்காக இவர் கூட்டணி வச்ச உடனே டக்குன்னு நீ கழட்டுக்க அப்படின்னு சொல்லி டிடிவியை கழட்டுக்க வச்சாங்க. பாமக தள்ளி நின்றுச்சு. தேமுதிகவும் இவங்க கண்டுக்கவே இல்லை. இவங்களுடைய கன்சிடர் எல்லாம் அதிமுகவை தன்னுடைய அந்த குடுமையை தன் கைக்குள்ளார வச்சுக்கிறது தான் அமித்ஷாவுடைய பிளான். கிட்டத்தட்ட அதை செஞ்சுட்டாரு. ஏன்னா என்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் என்டிஏல இருக்கவங்க, அதாவது என்டிஏ கூட்டணியில அதிமுகவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்பவே அவங்க ஒரே வார்த்தையை தான் அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதே போல மோடி வந்தப்பவும் என்டிஏ ஆட்சி அமையும் தமிழகத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிடிவி வந்தார் இல்லை, திரும்ப டிடிவி வந்த பிற்பாடும் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. செங்கோட்டையன் வெளியில போனார் இல்லையா, அந்த சமயத்திலையும் செங்கோட்டையனும் மறைமுகமாக எங்க பாஜகவுக்கு தூதுவராகவே இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவர் கட்சியை விட்டே நீக்கப்பட்டார். எடப்பாடிக்கு வச்ச டிமாண்ட் டிடிவியை சேர்த்துக்கங்க, சசிகலாவை சேர்த்துக்கங்க, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கங்கிறது. டிடிவியை நீங்க சேர்த்துக்கங்க அப்படின்னதுனால என்டிஏ வழியா, அதாவது திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணுன்னாக்கா விழுப்புரம் வழியா போகாம திருச்சியிலேருந்து அப்படியே தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சிதம்பரம்லாம் போய் அப்படி வர மாதிரி அவர் அப்படியே டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து கூட்டணிக்கு டிடிவி வந்தார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, விஜய் எப்படியாவது இந்த லாக்ல கரூர் விஷயங்கள்லையும் ஜனநாயகன் விஷயத்திலையும் மாட்டியிருக்காரு. கரூர் துயர சம்பவம் 41 பேர். ஏன்னு தெரிலங்க, விஜய் போற இடம்லாம் பலி வாங்கிட்டு தான் வர்றாரு. அவர் காவு வாங்கிட்டு தான் அருவாவில் கீழே வைப்பேன்னு சொல்லி சினிமானெல்லாம் வரும்ல, அது மாதிரி காவு வாங்காம விடமாட்டான் பொக்கல் வருது கருப்பு இந்த அப்படின்ற மாதிரி தான் விஜயை சொல்ல வேண்டியிருக்கு. விஜய் போற இடம்லாம் பலிதான். முக்கியமா கரூர் துயர சம்பவம் 41 பேர். அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்புறம் கொடி பறக்குது அப்படின்னாரு, இங்கே தாவேக்கா வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சுழியும் போடலை, சுடி போட்டு பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பாஜக ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்கு. அதிமுக ஒரு பக்கத்தை டம்மியாக்கிக்கிட்டே எம்ஜிஆரை பற்றி விஜய் பேசுறாரு, அண்ணாவை பற்றி விஜய் பேசுறாரு, ஜெயலலிதாவுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்றாரு. ஊழல் செஞ்சதையோ ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்ததையோ ஜெயிலில் இருந்ததையோ மறைச்சிட்டாரு. இப்படியெல்லாம் வச்சுட்டு அவர் பேச அவருக்கு ஒரு இமேஜை ஒன்று உருவாக்கி அந்த இமேஜின் மூலமாக அதிமுக ஓட்டுகளை மொத்தமும் விஜய் பக்கத்துக்கு தாரவாத்து மடைமாற்றி விடுறது தான் பாஜகவுடைய பிளான். அதனால தான் துணை முதல்வராக விஜயை கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க. இன்னி வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் நான் தான் விஜய் மாரடிச்சு சொல்லிட்டே இருக்காரு. நானும் நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்லுவேன் விஜய் மாதிரி, மைக்கு உடஞ்சிருந்தேன் தான். ஸோ இன்னைக்கு முதல்வர் அப்படிங்கிற கனவுல இருந்து துணை முதல்வர் அப்படின்னு ஒரு படி கீழே இறங்கியிருக்காரு விஜய். அதுக்கு உண்டான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தான் மும்முரமாகவே நடந்துட்டு இருக்கு. அதற்கு அந்த நடிகை தான் அந்த 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 3 தடவை சொல்லிட்டேனா, அந்த 3 பெயர் கொண்ட அந்த நடிகை தான் மிகப்பெரிய பிளான் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட விஜய்க்கு முதுகெலும்பாவே அந்த நடிகை இருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வருவதற்கு காரணமே அந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நடிகை பற்றி இன்னொரு வீடியோ நான் விரிவாக பேசுகிறேன். இப்போ எடப்பாடிக்கு உண்டான கலக்கம், ஒரு பக்கம் அண்ணாமலை நமக்கு குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு, ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் கூட இருந்துகிட்டே அவர் பிஜேபிக்கு உண்டான விஷயத்தை தான் தெளிவாக செஞ்சுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பிஜேபி பாஜக
டிடிவியை கொண்டு வந்ததன் மூலமாக நாளைக்கு அதிக சீட்டு கேட்டு நமக்கு கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிற ஒரு செக் வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஆனால் டிடிவிக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி அமித்ஷா மோடி ஜி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக மொத்தத்தையும் டிடிவி கிட்ட கொடுத்துட்றதாக, எடப்பாடிக்கிட்டேருந்து பிடுங்கி டிடிகிட்ட ஏலம் எடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, கால வரையறை, அதனால டெண்டர் முடிஞ்சிருச்சு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை உங்களுக்கு தரதாக ஒரு வாபஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மத்திய இணையமைச்சர் பதவியும் டிடிவிக்கு தரதாக சொல்லப்பட்டிருக்கு. எங்க டிடிவி கைக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அந்த பயத்தோட ஒரு பக்கம் இருக்கிறாரு. இப்போ போதாக்குறைக்கு விஜய் கூட்டணிக்கு கூட்டிட்டு வந்தாக்க கிட்டத்தட்ட விஜய்க்கு மட்டுமே 70 சீட்டு அப்படின்னு கொடுக்கறதாக பேச்சு அடிபட்டு இருக்கு. 70 சீட்டு, இவங்க ஒரு 40லேருந்து 50 சீட்டு கேட்குறாங்க. பாஜக 40லேருந்து 50 சீட்டு, அவங்க ஒரு 70 சீட்டு, அப்படின்னா 120 சீட்டு. 234 தொகுதியில் ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுக்கக்கூடிய ஒரு செக்கு பாஜக வைக்கிது. கிட்டத்தட்ட பாஜக விஜய் முதுகில் ஒரு காலை வச்சுக்குது, எடப்பாடியோட முதுகில் ஒரு காலை வச்சுக்குது. அப்படி காலை வச்சுக்கிட்டு தவ்வி தமிழ்நாட்டை பிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வருது. இது இந்த டீலுக்கு எடப்பாடி முதல்வர் தான், ஆனால் துணை முதல்வர் விஜய் அப்படிங்கிற அந்த டீலுக்கு எடப்பாடி ஒத்து வரல. எங்கே நாளைக்கு கபலீகரம் பண்ணி நம்மளை அம்போ சம்போ சிவசம்போன்னு ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா பிஜேபி கூட சேர்ந்து குப்பை கொட்டிட்டு இருந்த எடப்பாடி அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிபிஐ மூலமாகவும் ஜனநாயகன் பட பிரச்சனை மூலமாகவும் விஜய்க்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அநேகமாக இன்னும் இந்த வாரத்துக்குள்ளாரவே முடிவு வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் எடப்பாடிக்கு பயத்தை ஏற்படுத்துது. எடப்பாடி ஒரு கடுமையான ஒரு பிரயத்தனத்தில் இருக்கிறாரு. அதற்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி ஒத்துழைப்பாங்க? ஒரு பக்கம் கொங்கு பெல்ட்லையும் வட மாவட்டங்களையும் இருக்கிற செல்வாக்கு ஓரளவு சரிஞ்சிக்கிட்டே வருது. அன்புமணியோடைய செல்வாக்கு மட்டுமே போதுமா? ராமதாஸ் ஐயாவுடைய செல்வாக்கு வேணுமே? டிடிவியினுடைய செல்வாக்கு இருந்தாக்கா முக்குளத்தோருடைய வாக்கு நமக்கு கிடைச்சிருமா? சசிகலா குட்டையை குழப்பிட்டு இருக்காங்களே, ஓபிஎஸ் வேற திமுக பக்கம் போயிட்டாங்களே, இப்படியான பல விஷயங்களை அவங்கள ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கு எடப்பாடி அண்ணனுக்கு. இதுல போதா குறைக்கு அடிமடியிலேயே கைய வச்சுட்டேயா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒரு டீலிங் தான் இப்போ பரபரப்பா அரசியல் வட்டாரங்களில் கரெக்டாக தெல்ல தெளிவாக பேச போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயத்துக்குள்ளார விஜய் லாக் ஆயிட்டார்னாக்க விஜய் மிக மிக கேவலமான முறையில் ஊடகங்களால் விமர்சிக்கப்படுவார், மக்களால் விமர்சிக்கப்படுவார். அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த சிறுபான்மை ஓட்டு அப்படின்னு அவர் நம்பிட்டு இருக்கிற அந்த ஓட்டு பாஜக கூட்டணிக்கு வந்தாக்க நடக்குமாங்கிறதும் கிடைக்குமாங்கிறதும் கேள்விக்குறி தான். வணக்கம் நண்பர்.